வணக்கம் மக்களே. ஒரு ஆவரேஜ் தேர்ட் இயர் காலேஜ் லைஃப்பை விலாகாக போடலான்னு இருக்கேன். ஸோ இது என்னுடைய வாழ்க்கை விலாக் எபிசோட் நம்பர் 1. ரைட்டு, இப்போ மேட்ருக்கு வரேன். வழக்கம் போல் காலையில் எழுந்து பல் விளக்கிட்டு 2 வாழைப்பழத்தை ப்ரீ ஒர்க் அவுட்டாக சாப்பிட்டு பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் ஜிம்மில் இன்றைக்கி ஒரு தரமான பேக் டே. ஒர்க் அவுட் வேரியேஷன் வேணும்னா கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் எல்லா வேரியேஷனும் ஹெவி வெயிட்டில் 3 செட்டு போட்டு முடிச்சுட்டு சின்ன ஒரு ஃபோர்ஸிங் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். குட்டி ஸ்மைலி எப்படி நல்லா இருக்கா? அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வாழைப்பழம், பால், பீனட் பட்டர் போட்டு நல்லா ஒரு ஷேக் குடிச்சிட்டேன். அப்புறம் ப்ரைவசி வேலைகளை அனைத்தையும் முடிச்சுட்டு காலேஜுக்கு ரெடி ஆகிட்டேன். எங்கள் அம்மாவே ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் அம்மா கூட்டியே போயிட்டேன். எல்லாம் பார்த்துக்கோங்க, இதுதான் ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே வந்தால் ட்ரெயின் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு பொறுமையாக ட்ரெயின் ஏறி காட்பாடி ஸ்டேஷனில் இறங்கிட்டேன். இறங்கினதும் ஸ்டாண்டுக்கு ஒரு நடையாக போட்டேன். எல்லாம் பார்த்துக்கோங்க, இதுதான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு நேராக காலேஜ் கிளம்பிட்டேன். ரீச் ஆனதும் வண்டியை விட்டு நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன். நானும் நடக்கிறேன், காலேஜ் மட்டும் வர மாட்டேங்குது. ஒரு வழியாக காலேஜில் போயிட்டு பயோமெட்ரிக் வச்சுட்டு உள்ளே போனால் திருப்பியும் நடக்கணும். வெயில் வேறு கொளுத்துது, சுத்தமாக முடியல. அப்புறம் இன்றைக்கி அமாவாசையாக என்வி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அம்மா. ஸோ அம்மா கொடுத்த சாம்பார் சாதத்தையே நான்வெஜ்ஜுன்னு நினச்சி நல்லா ருசித்து சாப்பிட்டேன். அப்புறம் கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு. முதல் கிளாஸு கேம் ஆடியே போயிடுச்சு. 2வது கிளாஸு தூக்கத்திலே போயிடுச்சு. 3வது 4வது எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல. எப்படியோ முடிஞ்சிடுச்சு. கிளாஸ் முடிஞ்சதும் முகத்தில் அப்படி ஒரு பொலிவு. சரின்னு சொல்லிட்டு கிளாஸ் முடிச்சதும் வழக்கமாக போகிற டீ கடைக்கு வண்டியை விட்டேன். இங்கே வந்து போட்ட பாட்டுக்கெல்லாம் வைப் பண்ணிவிட்டு ஒரு அருமையான டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இதுதான் நான் சொன்ன டீ ஸ்பாட். உண்மையிலே ஒரு அருமையான பீஸ்ஃபுல்லான பிளேஸ். அப்புறம் அங்கேருந்து ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்புனா வழக்கம் போல் ட்ரெயின் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுச்சு. முடியலை. அப்புறம் ட்ரெயின் ஏறி பொறுமையாக ஆம்பூரில் இறங்கிட்டேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். சென்று வரேன்.